டேய் மாஸ்டர், உனக்கு மேங்கோ ஜூஸ் வேணும்னா நீயே பழம் வாங்கி ஜூஸ் போட்டு குடிடா. ஏன்னா இந்த பாட்டில் ஜூஸ் அடிக்கடி குடிக்கிற? டேய் லூசு பையில, நாங்களாம் அல்போன்சோ மாம்பழங்களில் தயாரிக்கப்பட்ட அசல் ஜூஸ்ரா. அப்படியா? உன் பாட்டில் எத்தனை பர்சன்ட் மாம்பழம் இருக்கு? அதெல்லாம் நிறைய பர்சன்ட் இருக்கு. நிறைய ஒரு 50% போட்டிருப்பீங்களா? இல்ல கொஞ்சம் கம்மி. அப்போ ஒரு 40% இருக்குமா? டேய் அதை விட கொஞ்சம் கம்மிடா. டேய் அதை விட கம்மினா என்னடா, ஒரு 30% இருக்குமாடா? டேய் நாங்க 19.5% மேங்கோ போட்டுறோம்டா. அட பாவீங்களா, எப்படி இவ்வளவு கம்மியா போட்டு அந்த மாம்பழம் டேஸ்ட் ஸ்மெல்ல எடுத்துட்டு வரீங்க? அதுக்கப்புறம் மேங்கோ சீசனே கொஞ்ச நாள் தான் இருக்கு. நீங்க எல்லாரும் எப்படி வருஷம் ஃபுல்லா சேல் பண்றீங்க? அது சிம்பிள்டா. மாம்பழம் சீசன்ல எல்லா மாம்பழத்தையும் ப்ராசஸ் பண்ணி சாரி அல்ட்ரா ப்ராசஸ் பண்ணிட்டா நிறைய நாள் கெட்டு போகாம இருக்கும். அதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு மேங்கோ ஃபிளவர்ஸ் செயற்கையா லேப்லயே ரெடி பண்ணிடுவோம். கலருக்கு அந்த ஒன்டனை கொஞ்சம் தட்டி போட்டா மஞ்சள் சூப்பரா வந்துடும். அதுக்கப்புறம் ஃபைனலா சுகர் மட்டும் கொஞ்சோண்டு கிள்ளி போடுவோம். கிள்ளி போடுவீங்களா? அப்படின்னா எவ்வளவுடா போடுவீங்க? நாங்க என்ன 100 ml வெறும் 13.3 கிராம் தான் சுகர் போடுறோம். யாரா இவன்? அடிங்க, இது உங்க ஊர்ல கிள்ளி போறதாடா? அள்ளி போட்டு வச்சிருக்கீங்கடா. 100 ml 13.3 கிராம் சுகர்னா எல்லாரும் மோஸ்ட்லி 600 லிட்டர் பாட்டில் தான் வாங்குறாங்க. அப்ராக்சிமேட்டா 18 ஸ்பூன் சுகர் வருதுடா. என்ன இதுக்கே ஷாக் ஆயிட்டா? என் மச்சான் பிரைஸ்லாம் அப்ராக்சிமேட்டா 600 ml 21 ஸ்பூன் சுகர் போடுறான். அப்புறம் அந்த மேங்கோ கூட ஒழுங்கா போடாம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுறான். அதுவும் 14% தான் போடுறான். அதனாலதான் அவனை குடிக்கும் போது சக்கரை தண்ணி குடிக்கிற மாதிரி வரும். டேஸ்ட் வந்து நாசா அடிச்சு காலே இல்லடா. மாஸ்டர் இதெல்லாம் அக்கேஷனல் ட்ரிங்க்டா, டெய்லி குடிக்காதடா. நம்ம இந்தியன் ஃபுட்ஸ்ல நிறைய சுகர் இருக்குடா. நீ ஏதாச்சும் வாங்கும் போது எக்ஸ்பைரி டேட் மட்டும் பார்க்காம இன்கிரிடியன்ட் லிஸ்டும் படிடா.